ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஜோன். தமிழ்நாட்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பயங்கரமான வைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற ஜோ மூவியோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷனை காமிக்கிறாங்க. அதுல நிறைய ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மேடையில கொஞ்சம் பொண்ணுங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் அழகா பாட்டு பாடிட்டு இருக்கான். அத கூட்டத்தோட கூட்டமா நின்று ஒரு பொண்ணு கையை தட்டி ரசிச்சிட்டு இருக்கா. இந்த காம்படிஷனுக்கு நம்ம ஹீரோ படிக்கிற ஸ்கூலும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ ஹீரோ படிக்கிற ஸ்கூல்ல இருந்து மற்ற பசங்க எல்லாம் வந்துடுறாங்க. மாஸ்டர் வந்து அந்த பசங்க கிட்ட எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அதுல ஒரு பையன் சொல்றான், நம்ம ஹீரோவோட கேங் மட்டும் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த மாஸ்டர், இவனுங்களுக்கு எப்ப பார்த்தாலும் லேட்டே வர்றதே பொழப்பா போச்சு, அவனுங்க வர்றதுக்கு வராமையே இருக்கலாம், இனி அவனுங்க வந்தா உள்ள விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா சேம் டைம் நம்ம ஹீரோ கேங் வந்து, நீங்க என்னடா எங்களை உள்ள விடுறது, எங்களுக்கு எப்படி உள்ள வர்றதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலோட காம்பவுண்ட் சுவரை ஏறி குச்சி அந்த ஸ்கூலுக்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோ கேங் ஸ்கூலுக்குள்ள நுழையும் போதே அப்படியே மேடையில அழகா பாட்டு பாடிட்டு இருந்தால ஒரு பையன், அந்த பையன் மேல மோதிடுறாங்க. அங்க ஒரு சின்ன கைகளை பாக்குது. நம்ம ஹீரோ அந்த பையனை பிடிச்சி அடிச்சிடறாரு. அப்ப அந்த பையன், இருங்கடா நான் எங்க பசங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து போக நம்ம ஹீரோ கேங்கும் அங்கிருந்து வந்துடுறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கேங் மைம் காம்படிஷனுக்காக மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ திடீர்னு அந்த இடத்துல இருந்து மிஸ் ஆயிடுறாரு. எங்கடா போனா இவன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ தேடிட்டு வெளியில போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிரச்சனை நடந்த பையனுக்கும் ஹீரோவுக்கும் நடுவுல பயங்கரமான அடிதடி சண்டை நடந்துட்டு இருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் போய் அந்த பையனை அடிக்க அங்க ஒரு சின்ன கேங் சண்டையே நடக்குது. அப்ப திடீர்னு ஒரு மாஸ்டர் வந்து, என்னடா இங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்கும்போது எல்லா பசங்களும் அங்க இங்க ஓடி தனித்தனியா எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ கேங் திரும்பவும் காம்பவுண்ட் சுவர் வழியா எகிரி குதிச்சு ஸ்கூலை விட்டு வெளியில போயிடுறாங்க. அந்த இடத்துல அந்த காம்பவுண்ட் வால்ல ஜோ அப்படின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. அந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த சீன்ல 10 years later அப்படின்னு ஒரு கார்டு போடுறாங்க. அங்க மொட்டை மாடியில நம்ம ஹீரோ கேங் வந்து ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ மாப்பிள்ளை வேஷத்துல இருக்காரு. அது பாக்குறதுக்கு ஒரு பேச்சுலர் பார்ட்டி மாதிரி தெரியுது. ஆமாங்க, நம்ம ஹீரோவுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. இவங்க சரக்கு அடிக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, பயங்கரமா போதையா இருக்காங்க. அப்ப திடீர்னு மாடிக்கு 2 பொண்ணுங்க வராங்க. அதுல ஒரு பொண்ணு தான் கல்யாண பொண்ணோட தங்கச்சி. அந்த கல்யாண பொண்ணோட தங்கச்சி மாப்பிள்ளை கிட்ட ஏதோ பேச வர, அவ இங்க இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு இவங்க பயங்கரமா போதையில இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம இப்ப என்ன சொன்னாலும் அது புரியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. திடீர்னு கட் பண்ணா ஹீரோ தன்னோட பாஸ்ட் லைஃப்குள்ள போறாரு. அதாவது 2010 கோயம்புத்தூர் காலேஜ். அன்னைக்கு காலேஜோட ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கறனால ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் காலேஜ்குள்ள லைனா வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கேங்கும் ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டே காலேஜ் காரிடார்ல நடந்து வராங்க. அவங்க கிளாஸ்குள்ள என்டர் ஆகும் போது காரிடார்ல ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. நின்னு ஒரு 2 நிமிஷம் அந்த பொண்ணு நல்லா கவனிச்சு பார்த்துட்டு திரும்ப கிளாஸ்குள்ள போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு காரிடார்ல அழுதுட்டு இருந்த அந்த பொண்ணும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இனி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இருக்கிற கிளாஸ்குள்ளேயே வந்து அந்த பக்கம் சைட்ல இருக்கிற ஒரு பெஞ்ச்ல உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ நாள் முழுக்க அந்த பொண்ணையே பச்சைக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை திரும்பி கூட பாக்கல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காலேஜ் ஹாஸ்டல்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டான சாந்தா இருந்துகிட்ட, பிடிச்சிருக்குதுன்னா போய் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு, பிடிச்சிருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது, ஆனா அந்த பொண்ணு அழுகிறத பார்த்தா பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்துட்டு, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல, அப்புறம் என்ன ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஈக்க வைக்கிறாரு. அடுத்த நாள் காலேஜ் காரிடார்ல நேத்து அழுதுகிட்டு இருந்த அதே மலையாள பொண்ணு இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து நின்றுட்டு நம்ம ஹீரோ கேங்கையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கேங் எல்லாம் கிளாஸ்குள்ள ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மலையாள பொண்ணு பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட, ஜோ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த பொண்ணு ஜோவை கை நீட்டி காமிக்குது. இங்க ஜோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். உடனே அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, இங்க வா அப்படின்னு சொல்லி கை நீட்டி சைகையில கூப்பிடுது. நம்ம ஜோவும் எந்திரிச்சு மெதுவா பயந்துகிட்டே அந்த பொண்ணு கிட்ட போறாரு. அங்க போனதும் அந்த பொண்ணு இருந்துட்டு, நீ தான் ஜோவா அப்படின்னு கேக்குது. உடனே இவரும் ஆமான்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் என்னமோ பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம காமிக்கல. ஆனா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஏன்டா அந்த பொண்ணை பார்த்தா பயந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதே சமயம் ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேசி முடிச்சுட்டு பயத்தோட திரும்புறாரு. திரும்பினதும் அவ்வளவு ஒரு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கிளாஸ்க்குள்ள வராரு. நம்ம ஹீரோ உள்ள போனதும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, நேத்து கம்ப்யூட்டர் லேப்ல நம்ம பயோடேட்டா டைப் பண்ணோம்ல, அதுல அந்த பொண்ணோட சிஸ்டம்ல சுசித்ரா எஸ் நாயர்னு இருந்த அவளோட பேரை நான் சுசித்ரா ஜோன்னு மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி காலர் எல்லாம் தூக்கி விட்டு ரொம்ப பெருமையா சொல்றாரு. அதுக்கு உடனே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, அவ என்ன சொன்னா என்னடா, நான் அவளை பார்த்துட்டு இருக்கேன்னு அவளுக்கு தெரிஞ்சது இல்ல, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு ஜோவை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஜோ ரொம்ப வெக்கப்பட்டுட்டே சிரிக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம சுச்சி ஜோவை பார்த்து முறைக்கிறாங்க.
அந்த இடத்துல ஒரு பாட்டு போடுறாங்க. அந்த பாட்டு ஃபுல்லா ஜோ சுச்சிய வச்ச கண்ணு வாங்காம பாக்குறதும், சுச்சி ஜோவை பார்த்து முறைச்சிட்டே இருக்கிறதும் காமிச்சிட்டே இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோ டெய்லியும் சுசித்ரா போட்டு வர அதே கலர்ல ட்ரெஸ் போட்டு வராரு. அது எப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஜோ சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு நாள் ரொம்பவே வற்புறுத்தி கேட்கும் போது சுசித்ரா கூட வர ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுதான் டெய்லியும் அதே கலர்ல ட்ரெஸ் போட்டு வரதா சொல்றாரு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம காலேஜோட பாஸ்கெட் பால் கிரவுண்ட்ல கொஞ்சம் பசங்க பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ருதி அந்த வழியா கிராஸ் பண்ணி போகும்போது 2 மலையாள பசங்க அவங்கள கூப்பிடுறாங்க. அதுல ஒரு பையன் சொல்றான், இவன் உன்னை லவ் பண்றான், நீயும் இவனை தான் லவ் பண்ணும் அப்படின்னு மலையாளத்துல சொல்லி ஸ்ருதியை மிரட்டுறாரு. உடனே ஸ்ருதியும் அந்த இடத்துல விட்டு வெளியே வந்துடுறாங்க. கேன்டீன்ல போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற நம்ம ஹீரோவோட கேங் வந்து ஸ்ருதி ஏன் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி சாந்தாவை போய் கேட்டு வர சொல்றாங்க. சாந்தாவும் போய் கேட்டு வராரு. இந்த மாதிரி சீனியர் பசங்க ப்ரப்போஸ் பண்ணதுனாலதான் ஸ்ருதி அழுகுறாங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. அப்ப இருந்து அந்த காலேஜ்ல நிறைய பசங்க சுச்சி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ப்ரப்போஸ் பண்ணும்போதும் சுச்சி உட்காந்து அழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ கேங்கு ஜோ கிட்ட நீ எப்போ உன்னோட லவ் சொல்ல போற அப்படின்னு சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஜோ ஒவ்வொரு தடவையும் இப்ப சொல்லிடுறேன் அப்ப சொல்லிடுறேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு. கடைசியா ஒரு நாள் கிளாஸ் ரூம்ல வச்சு நாளையில இருந்து ஸ்டடி லீவ் விட போறாங்க, நீ இன்னைக்கு கண்டிப்பா உன்னோட லவ் சொல்லியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜோவோட ஃப்ரெண்ட் ஜோ வற்புறுத்தும் போது ஜோவும் ஒரு வழியா திக்கி திணறி அவரோட லவ் சொல்லிடுறாரு. லவ் சொன்னதும் பயத்துல ஓடி போய் பாய்ஸ் டாய்லெட்குள்ள பூந்துக்கிறாரு ஜோ. பின்னாடியே போற அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை வந்து காம் பண்றாங்க. அவர் ஆனா பயங்கரமா புலம்பி தள்ளுறாரு. நான் தூரத்திலேயே இருந்தாலும் அவரை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன், நீங்க எல்லாம் சேர்ந்து அதையும் கெடுத்து விட்டீங்க அப்படின்னு அவர் புலம்பிட்டு இருக்காரு. அப்ப கூட்டத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சொல்றாரு, இப்ப என்ன உனக்கு லவ் ஓகேவா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே, வா நம்ம கிளாஸுக்கு போலாம், அவ அழுதுட்டு இருந்தானா உனக்கு லவ் ஓகே இல்ல, அழுகாம இருந்தானா லவ் ஓகே, சோ சிம்பிள், வா போலாம்னு சொல்லி அவரை கிளாஸுக்கு கூட்டிட்டு போறாரு. இவங்க எல்லாம் கிளாஸுக்கு போய் பார்த்தா அங்க சுச்சி டெஸ்க்ல குப்புறப்படுத்து அழுதுட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்தவங்க கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஜாடையிலேயே அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஜோ கிட்ட சொல்றாங்க. ஜோ உடனே ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. நான் எப்படியாவது போய் அவகிட்ட சாரி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. ஈவினிங் எல்லாரும் காலேஜ் முடிச்சு திரும்பி போகும்போது ஜோ சுச்சி பின்னாடியே போறாரு. சுச்சி ஆனா திரும்பி பார்க்கவே இல்லை. பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு என்னன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. உடனே அந்த ஃப்ரெண்ட் இருந்துட்டு அவளுக்கு ஓகேவாமா அப்படின்னு சொல்லி சம்சப் காமிக்கிறாங்க. உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறாங்க. ஜோவை தூக்கி கொண்டாடுறாங்க. அடுத்த சீன்ல ஊருக்கு போறதுக்காக பேக்கோட பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறாங்க சுச்சி. ஜோவோட கேங்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு ஜோவை சுச்சி கிட்ட போய் எப்படியாவது பேசிரு அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. ஜோவும் பயந்துகிட்டே சுச்சி கிட்ட மெதுவா நடந்து போறாரு. அதே சமயம் அப்படியே காலேஜ்ல தம்ஸ்அப் காமிச்சுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் பஸ் ஸ்டாண்டுக்கு வருது. உடனே அந்த பொண்ணு ஜோவை பார்த்துட்டு இவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ், அவங்களுக்குள்ள 1000 இருக்கும், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாரு லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஆச்சரியமா கேக்குது. உடனே நீ தானே அப்படியே அவளுக்கு ஓகேன்னு சொல்லி தம்ஸ்அப் காமிச்ச அப்படின்னு சொல்லி ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. உடனே ஐயோ லூசுங்களா, நான் அவ இப்ப அழுகல, ஓகே அப்படின்னு சொல்லி தான் தம்ஸ்அப் காமிச்சேன் அப்படின்னு சொல்லவும் ஜோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அள்ளு விட்டுறது. உடனே ஜோவை திரும்பி வர சொல்லி சைகை காமிக்கிறாங்க. ஆனா ஜோவோ நான் சுச்சி கிட்ட பேசிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி நின்னுக்கிறாரு. ஜோ சுச்சி கிட்ட பேச ட்ரை பண்றாரு. கரெக்டா சுச்சியோட ஊருக்கு போற பஸ்ஸும் வந்துருது. சுச்சி ஓடி போய் பஸ்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதே சமயம் முதல்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணான்ல ஒரு மலையாள சீனியர், அந்த பையன் சுச்சி பக்கத்துல இருந்த பொண்ணை எழுப்பி விட்டுட்டு அந்த சீட்ல வலுக்கட்டாயமா உட்காந்துக்கிறான். உடனே சுச்சி வந்து பாவமா திரும்பி ஜோ ஒரு பார்வை பாக்குறாங்க. ஜோக்கு என்னமோ உள்ள இருந்து பொங்கி வர வேகமா ஓடி போய் அந்த பஸ்ல ஏறிடுறாரு. ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி அந்த பஸ்ல ஏறிடுறாங்க. ஜோ நேரா போய் அந்த மலையாள சீனியரை சீட்ல இருந்து எந்திரிக்க சொல்லி கேட்கிறாரு. ஆனா அந்த மலையாள சீனியர் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்ல ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை மிரட்ட ஆக மொத்தம் அந்த பையன் எந்திரிச்சு போயிடுறான். உடனே ஜோ நேரா போய் சுச்சி பக்கத்துல தைரியமா உட்காந்து சுச்சியோட தோல்ல கை போட்டுக்கிறாரு. ஜோவை திரும்பி ஒரு பார்வை பார்த்து சுச்சி ஜோவோட தோல்ல அழுங்காம சாஞ்சிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு அழகான லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் உருகி போனது பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஜோவும் சுச்சியும் காலேஜ்ல லவ் பண்றது. சுச்சி ஒவ்வொரு தடவை லீவுக்கு ஊருக்கு போகும்போதும் ஜோ கூடவே பஸ்ல போய் அவங்கள டிராப் பண்ணிட்டு வருது. சுச்சி லீவ்ல ஊர்ல இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற டீ கடையில போய் நின்று சுச்சியை சைட் அடிக்கிறது. அந்த மாதிரி அருமையான லவ் சீன்ஸ் அந்த பாட்டு ஃபுல்லா காமிக்கிறாங்க. அந்த பாட்டு முடிஞ்சதும் ஜோவும் சுச்சியும் ஒன்னா இருக்கிற ஒரு பர்சனல் மொமெண்ட்டை ஜோ விளையாட்டுத்தனமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறாரு. ஜோவோட ஃப்ரெண்டோட லவ்வர் மூலமா அது அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஃபுல்லா பரவிடுது. ஜோக்கும் சுச்சிக்கும் அங்கதான் முதல் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து ஜோவும் சுச்சியும் அடிக்கடி சண்டை கட்டுற மாதிரி காட்சிகள் காமிக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேத்துக்குள்ள என்னதான் பிரச்சனை இருந்தாலும் உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சாரி சொல்லி அந்த பிரச்சனையை அங்கேயே சால்வ் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல ஜோவும் சுச்சியும் ஒரு கேரளா கோயில்ல இருந்து சாமி கும்பிட்டு வெளியே வர்றாங்க. அங்க இருக்கிற ஒரு மரத்துல நிறைய பேர் நேர்த்தி கடனுக்காக மஞ்சத்தாளி கட்டி வச்சிருக்காங்க. சுச்சி ஜோவை கூப்பிட்டு அங்க பாரு அப்படின்னு அந்த மஞ்சத்தாளியை காமிக்கிறாங்க. ஜோ இருந்துட்டு ஏன் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்க சுச்சி இருந்துட்டு ஆமா எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஜோ சிரிச்சுக்கிட்டே ஏன் இப்பவே கிடைக்குமே அப்படின்னு சொல்றாரு. சுச்சி இருந்துட்டு விளையாடாத ஜோ அப்படின்னு சொல்லும் போது அட நிஜமாதான் இரு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த மரத்துல இருந்து ஒரு மஞ்சத்தாளியை எடுத்துட்டு வந்து சுச்சியோட கழுத்துல கட்டுற மாதிரி போறாரு. சுச்சி பயத்துல இறுக்கமா கண்ணை முடிக்கிறாங்க.
உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த மஞ்சத்தாலிய மரத்துல கொண்டு போய் திரும்ப வைக்க போறாரு ஜோ. சுச்சி இருந்துட்டு வேணாம் அதை வைக்காத, என் கழுத்துல கட்டிரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜோ, இப்ப என்ன நீ என்ன பயமுறுத்துறியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சுச்சி இருந்துட்டு, கழுத்து வரைக்கும் வந்துட்டு அதை கொண்டு போய் திரும்ப வச்சுட்டேன்னா அது இனி நடக்காமையே போயிடும், அதனால அதை எப்பவே என் கழுத்துல கட்டிரு, என்னைக்கு இருந்தாலும் நடக்கிறதானே, அது இன்னைக்கே நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல திரும்பவும் பிரசன்ட்டுக்கு வராரு ஜோ. இங்க கல்யாண மேடையில உட்காந்து நேத்து போன்ல கல்யாணம் வேணான்னு சொல்லிச்சே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அப்படியே திரும்பி ஜோவை முறைச்சு பார்க்க ஜோ ஒண்ணுமே புரியாத மாதிரி இந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டே திரும்பிடுறாரு. அதுக்கு அடுத்த சீன்ல திரும்பவும் காலேஜ் டேஸ்க்கு வந்துடுறாரு ஜோ. அங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு தான் காலேஜோட லாஸ்ட் டே. எல்லாரும் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு காரிடர்ல நின்று ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா சுச்சி ரொம்ப வருத்தமா கையில ஒரு கிரீட்டிங் கார்டை வச்சுட்டு ஜோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஜோவை விடவே மாட்டேங்கிறாங்க. எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு சுச்சியை பார்க்க வராரு ஜோ. ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுனால சுச்சி கோச்சுக்கிட்டு கையில இருந்த கிரீட்டிங் கார்டை ஜோ கிட்ட வீசிட்டு திரும்பி போயிடுறாங்க. சுச்சி சுச்சின்னு கூப்பிடுறாரு ஜோ. ஆனா சுச்சி கோவமா திரும்பி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. உடனே ஜோ இருந்துட்டு, இனி எப்ப பாப்போன்னே தெரியாது சுச்சி அப்படின்னு சத்தமா சொல்றாரு. சுச்சி திரும்பி ஓடி வந்து ஜோவை இறுக்கமா ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல அழுகுறாங்க. ஜோ இருந்துட்டு சுச்சி கிட்ட, 2 பேருமே எம்இ படிக்கலாம், இன்னும் 2 வருஷம் டைம் இருக்கு, அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், நீ தைரியமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சுச்சி இருந்துட்டு, இல்ல ஜோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ என்னை இப்பவே கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி திரும்ப அழுகுறாங்க. ஜோ இருந்துட்டு, நான் இருக்கேன், நீ தைரியமா போயிட்டு வா அப்படின்னு சமாதானம் சொல்றாரு. சமாதானமாயி திரும்பி போன சுச்சி திரும்பவும் ஓடி வந்து ஜோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஜோ அப்படின்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க. ஜோ இருந்துட்டு, எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் நான் உன்னை மிஸ் பண்ணிடவே மாட்டேன், நீ தைரியமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாரு. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1.5 வருஷமா 2 பேரும் அவங்கவுங்க ஊர்ல இருந்துட்டு போன்லயே லவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை விட சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடவை இப்படிதான் ஜோவும் சுச்சியும் போன்ல மும்முரமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஜோ சுச்சியை ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிடுறாரு. அதை கேட்ட ஜோவோட அம்மா, என்னடா பேசுற நீ அப்படின்னு சொல்லி கோவமா கேக்குறாங்க. உடனே ஜோ இருந்துட்டு, சாரிம்மா தெரியாம ஏதோ கோவத்துல பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சாரி என்கிட்ட சொல்லாத, அந்த பொண்ணு கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ஜோவோட அம்மா. இந்த மாதிரி ஈகோ கிளாஷால அவங்க 2 பேத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதனால 2 பேருமே ஒரு தடவை லாஸ்டா மீட் பண்ணிட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு இடத்துல மீட் பண்றதுக்கு வராங்க. தூரத்துல இருந்து ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அங்கேயே எங்களோட கோவெல்லாம் காணாம போய் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் 2 பேரும் சமாதானமா பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்குள்ள 2 பேத்துக்குள்ளயும் திரும்பவும் சண்டை வந்துருது. ஜோ இருந்துட்டு சுச்சியோட அப்பாவை எதுவும் சொல்ல சுச்சிக்கு ரொம்பவே கோவம் வந்து, மதி ஜோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. உடனே ஜோ சுச்சியை கையை பிடிச்சி இழுத்து நிறுத்தி, உனக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், நீ என்னமோ கோச்சிட்டு போற அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லி சுச்சியை திட்டிடுறாரு. உடனே கோவம் வந்த சுச்சி ஜோவை ஓங்கி அடிச்சிடுறாங்க. உடனே ஜோவும் கோச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்து அவரோட பைக் எடுக்க போறாரு. உடனே பின்னாடி இருந்து ஓடி வந்து சுச்சி ஜோவை கட்டிக்கிறாங்க. உடனே சுச்சி இருந்துட்டு, சாரி ஜோ போயிடாத, நீ எங்க என்னை விட்டு போயிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஜோ உடனே, இங்க பாரு சுச்சி, நான் சொல்றத கேளு, நம்ம 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் வேணும், நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் பேசாம இருந்திருக்கலாம், பேசாம இருந்தா ஒருத்தர் மறந்துருமா என்ன அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்டு அப்செட் ஆன சுச்சி, பிரீத்திங் ஸ்பேஸ் தானே வேணும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு ஜோ சுச்சிக்கு கால் பண்றாரு. ஆனா சுச்சி காலை எடுக்க மாட்டேங்கிறாங்க. பிரீத்திங் ஸ்பேஸ் வேணும்னு கேட்டல, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. திரும்ப ஜோ ட்ரை பண்றாரு. ஆனா சுச்சி போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஜோவோட போனை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ஜோவோட ஃப்ரெண்டு, முதல்ல நீ சுச்சிக்கு கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு ஜோ. அட 35 தடவை கால் பண்ணிருக்காடா, ஏதோ அவசரமா இருக்க போது, முதல்ல நீ கூப்பிட்டு பேசு அப்படின்னு ஜோவோட ஃப்ரெண்ட் சொல்றாரு. உடனே ஜோவும் சுச்சிக்கு கால் பண்றாரு. என்ன விஷயம், ஏன் இப்படி திரும்ப கூப்பிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கோவமா கேக்குறாரு. சுச்சி இருந்துட்டு, கோவப்படாம கேளு ஜோ, நாளைக்கு ஒரு தடவை இங்க வருவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு ஜோ கேக்குறாரு. என்னன்னு உனக்கு தெரியாதா, நாளைக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாங்க சுச்சி. ஜோவும் வரேன்னு சொல்றாரு. எனக்கு உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், கோவப்படாம கேப்பியா அப்படின்னு கேக்குறாங்க சுச்சி. ஜோ என்னன்னு கேட்க சுச்சி சொல்றாங்க, நாளைக்கு உன்னோட ஈகோ ஆட்டிடியூட் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக மட்டும் வர்ற மாதிரி இருந்தா வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜோவும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஜோ சுச்சியோட வீட்டுக்கு போறாரு. அங்க சுச்சியோட அப்பா அம்மா அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க. ஜோ இருந்துட்டு, சுச்சி எங்க அப்படின்னு கேக்குறாரு. சுச்சி இங்கதான் இருக்கா, ஆனா உங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிற ஐடியா எங்களுக்கு இல்ல, அதனால மரியாதையா பிரச்சனை பண்ணாம கிளம்பி போயிரு அப்படின்னு ரிலேட்டிவ்ஸ்ல ஒருத்தர் சொல்றாரு. உடனே ஜோ இருந்துட்டு, நீங்க சுச்சியை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க, சுச்சியால என்னை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறக்குள்ளேயே சுச்சியோட அம்மா, நீ மட்டும்தான் எங்க ஃபேமிலியில பிரச்சனை, சுச்சியை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், அதனால மரியாதையை நீ கிளம்பி போயிரு அப்படின்னு அவங்க வேகமா மலையாளத்துல பேசுறாங்க.
அதை புரிஞ்சுக்க முடியாது ஜோ, நீங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க, நீங்க ஸ்பீடா பேசுனீங்கன்னா என்னால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு சுச்சியோட அம்மா, பேசுற லாங்குவேஜே உனக்கு புரியல, நீ எப்படி எங்க ஃபேமிலியை புரிஞ்சுக்குவ, அதனால தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு அவங்க கோவமா சொல்றாங்க. உடனே ஜோ வந்துட்டு சுச்சியோட அப்பா கிட்ட வந்து, சார் நான் உங்ககிட்ட தான் பேசணும், ஒரு 5 நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு கேட்கறக்குள்ள மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜோ அடிக்கிறாங்க. ஜோ தவறி போய் சுச்சியோட அப்பா மேல விழுந்துறாரு. இந்த சத்தம் கேட்டு வேகமா ரூம் கூட இருந்து வெளியில வர சுச்சி ஜோ தான் அவங்க அப்பாவை அடிச்சுட்டதா தப்பா நினைச்சுக்கிறாங்க. உடனே ஜோவை ரொம்ப கோவமா திட்டிடுறாங்க. இது எங்க அப்பா ஜோ, நீ எப்படி எங்க அப்பாவை அடிக்கலாம், எங்க அப்பாவை இந்த நிலைமையில பார்க்க வச்சுட்டியே, மதி ஜோ உன்னை கூப்பிட்டது என்னோட தப்பு தான், இனிமேல் என் லைஃப்ல நீ இல்லவே இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சத்தமா கத்திடுறாங்க. ஜோவும் அங்கிருந்து அழுதுகிட்டே வெளியே வந்துடுறாரு. அடுத்த சீன்ல ஜோ பட்டப்பகல்ல ஒரு கிரவுண்ட்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அங்க வர்ற ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ், ஏன்டா இப்படி பண்ற, பட்டப்பகலே எதுக்குடா குடிக்கிற அப்படின்னு ஜோவை திட்டுறாங்க. ஜோவும் அன்னைக்கு நடந்ததையே சொல்லி ரொம்பவே புலம்பி அழுகுறாரு. அதே சமயம் சாந்தா நாளைக்கு சுச்சிக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட காமிக்கிறாரு. அதுக்கு ஜோ இருந்துட்டு, அவ்வளவுதானா, நாளைக்கு வேற ஒருத்தன் தாலி கட்ட போறான் அப்படின்னா நான் கட்டின தாலி என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அங்க இருந்து கட் பண்ணி திரும்ப அந்த கோயில் சீனுக்கு போறாங்க. அங்க மஞ்சக்கயிறை திரும்ப கொண்டு போய் மரத்துல வச்சு ஜோ அங்க இருந்து ஒரு கருப்பு கயிறு எடுத்துட்டு வந்து சுச்சி கிட்ட, மனசார கட்டுறேன், இதுதான் உன்னோட தாலி அப்படின்னு சொல்லி சுச்சியோட கழுத்துல கட்டிடுறாரு. சுச்சியும் ரொம்ப எமோஷனலா ஜோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. திரும்ப கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தா சாந்தா இருந்துட்டு, இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு எப்படிதான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஜோ உடனே அங்க மிச்சம் இருந்த சரக்கை எடுத்து அடிச்சுட்டு, பயங்கரமா போதையில இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது, என்னை எப்படியாவது அங்க கூட்டிட்டு போயிருங்கடா அப்படின்னு உளறிட்டு மயங்கி விழுந்துடுறாரு. உடனே ஜோவோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு ஜோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, சாந்தா இருந்துட்டு, இல்லடா இவனை எப்படியாவது அங்க கூட்டிட்டு போகணும், ஒருவேளை ஜோ போனா சுச்சி ஜோவை பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம், இவங்க 2 பேரையும் பிரிய விடக்கூடாது, எப்படியாவது இவன் அங்க கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஜோவை கார்ல தூக்கி போட்டு கேரளா கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல ஜோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேரளால இருக்காங்க. அங்க போதை தெரிஞ்சு எந்திரிச்சு ஜோ, ஏண்டா நான் தான் ஏதோ போதையில வளர்னேன்னா என்ன கூப்பிட்டு இவ்வளவு தூரம் வருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு, சரி வா திரும்பி போயிடலாம் அப்படின்னு கூப்பிட, இல்ல அவ கல்யாண கோலத்துல இருப்பா, யாருக்கும் தெரியாம பிரச்சனை பண்ணாம நான் ஓரத்துல நின்று ஒரே ஒரு தடவை அவளை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சியோட வீட்டை பார்த்து நடந்து போறாரு ஜோ. அதே சமயம் சுச்சியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஜோவை பாத்துடுறாங்க. ஜோவை வந்து அடிக்கவும் வராங்க. ஜோ அவங்களை திருப்பி அடிக்க தயாராகிறாரு. அங்க ஒரு சின்ன சண்டையும் நடக்குது. சண்டை நடக்க ஏதோ திடீர்னு ஞாபகம் வந்த மாதிரி ஜோ சுச்சியோட வீட்டை பார்த்து ரொம்ப சோகமா நடந்து போறாரு. அங்க பாத்தீங்கன்னா சுச்சி வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு புரியாத ஜோ கூட்டத்தை விளக்கிட்டு உள்ள போய் பாக்குறாரு. அங்க சுச்சி மனக்கோலத்துல இல்ல பிணக்கோலத்துல படுத்துட்டு இருக்காங்க. சுச்சியோட உடம்பு சுத்தி அவங்களோட அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே புரியாத ஜோ அப்படியே உறைஞ்சு போய் ஸ்தம்பிச்சு நின்றுட்டு இருக்காரு. சுச்சியோட ரிலேட்டிவ்ஸ்ல ஒருத்தர் ஜோ அடிக்க வராரு. சுச்சியோட அப்பா இருந்துட்டு, யாருமே இனிமேல் அவன் மேல கை வைக்க கூடாது, உங்க பேச்சையெல்லாம் கேட்டு என் பொண்ணை பறி கொடுத்ததே போதும், வேற ஸ்டேட்டு வேற ஆளுங்க அப்படின்னு சொல்லி என் பொண்ணை கொன்னுட்டீங்க, யாரும் இனிமேல் அவன் மேல கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கிட்ட வந்து, இங்க வா தம்பி, வந்து பாரு சுச்சி எப்படி படுத்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா அழுகுறாரு. ஜோக்கு என்ன பண்றதுன்னே புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. அவர் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காரு.